Good evening everyone. So today we are going to say about the another certification which is called as trademark. So ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு trademark பற்றி knowledge தெரியணும். So trademark is nothing but it is going to save your product. ஸோ உங்களோட பிராண்டோட க்ரெடிபிலிட்டி உங்கள் பிராண்டோட சேஃப்டியும் பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த ட்ரேட்மார்க்கோட மெயின் ஒர்க். ஓகே, ஸோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். So trademark பற்றி I will take you over this presentation. So everyone knows about knowledge and trademark. So first before going trademark, first we have to know what is IPR. So intellectual property right is a property that arises from human intellect. So IPR na intellectual property right is the property that human intellect. So மனித மூளையிலிருந்து வர ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஐபிஆர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆஃப் டூ ஃபார்ம்ஸ். ஒன் இஸ் அ லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க், செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. எவ்ரி ஒன் நோஸ் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி ஆஃப் ஆர்ட் ஒர்க் அண்ட் எனி லிட்ரரி. So literary artist works are protected by copyrights. So if you are watching a Sun TV or a Vijay TV, so at the end of the program they normally show it as a copyright வந்துட்டு வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு ஒரு சி மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமோட காப்பிரைட் இஸ் பின் ஹோல்டு பை த கன்சர்ட் டிவி சேனல் போட்டிருப்பாங்க. தட் இஸ் தி காப்பிரைட். பட் தி இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரொடெக்டட் பை பேட்டன்ஸ், பை ட்ரேட்மார்க், பை இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், பை ட்ரேட் சீக்ரெட்ஸ், by layout design and by geographical indication. ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸில் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நேச்சுரலி வாட் டு சே. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு டெக்னிக்கலாகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகள் தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியில் இது எல்லாமே பண்ணுவாங்க. பை பேட்டன்ஸாகவும், பை ட்ரேட்மார்க்ஸ், பை இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், பை ட்ரேட் சீக்ரெட், பை லேஅவுட் டிசைன் and by geographical design. This is the criteria. So trademark, what is the definition of trademark under the Trademarks Act 1999? Trademark means a mark capable of being represented graphically and which is capable of distinguishing the goods or service of one person from those of others. So trademark na enadhu, it's a mark capable of being represented graphically and capable of distinct goods from others. ஸோ அது வந்து ஒரு கிராஃபிக்கில் ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்லோகனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனி பேராகவும் இருக்கலாம். ஸோ இட் மே இன்க்ளூட் ஷேப் ஆஃப் த கூட்ஸ், தேர் பேக்கேஜிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேட்மார்க்கோட டெஃபினேஷன் ஆஸ் பர் த ட்ரேட்மார்க் ஆக்ட் ஆஃப் 1999. மார்க், ஸோ இந்த ட்ரேட்மார்க்கில் மார்க் வந்துட்டு இட் கேன் பி டிவைஸ் ஆர் இட் கேன் பி அ பிராண்ட், இட் கேன் பி அ ஹெட்டிங், இட் கேன் பி அ லேபிள், டிக்கெட், நேம், சிக்னேச்சர், வேர்ட், லெட்டர், numeral, shape of goods, packaging or combination of colors, any combination. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொக்கோ கோலா எடுத்துட்டிங்கன்னா தட் கலர் இஸ் அ ட்ரேட். ஸோ இஃப் யூ டேக் நைக், அந்த டிக் மார்க்குங்கிறது ஒரு மார்க். ஸோ சாம்சங் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேர் வந்துட்டு ஒரு பிராண்ட் மார்க். ஸோ ஹெட்டிங் வந்து ஒரு மார்க். ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ஸ் அண்டர் த மார்க். ஸோ அது வந்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம், எப்படி கொண்டு போகிறோங்கிறது வந்துட்டு தான் இந்த ட்ரேட்மார்க்கோட டெஃபினிஷனில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இன் நட்ஷல், a trademark is a mark adopted for distinguishing in the course of trade the goods or services of one person from those. So a trademark is a mark adopted for distinguishing in the course of trade the goods or services of one person from those of others. இதான் வந்து trademark. And it may be a word, it may be a device, or it may be a label, it can be a logo, it can be a name, signature, letters, numerals, three-dimensional shapes, packaging of the goods, combination of colors or sound. So the trademark one, it can be a different way. It can be a word or it can be a device or label, logo, name, signature, or anything. It can be a purpose and functions of a trademark to identify the origin of the ப்ராடக்ட் சர்வீஸ். ஸோ ட்ரேட்மார்க் எடுக்கிறதுக்கான பர்பஸும் ஃபங்க்ஷனும் என்னது, அதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ பர்பஸ் வில் பி த டு ஐடென்டிஃபை த ஆரிஜின் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்டோ பொருளோட ஆரிஜினை வந்துட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
to distinguish the product service of the proprietor from those of others. So நாலு பேர் ஒரே விதமான ப்ராடக்டை பண்ணுறாங்கன்னா அவங்க நாலு பேரோட ப்ராடக்ட்லேயும் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறது வந்துட்டு தான் ஸோ ட்ரேட்மார்க்கோட மேஜர் ரோல் டு கேரண்டி த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் சர்வீஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராடக்டோட குவாலிட்டியை கேரண்டி பண்ணுறது வந்துட்டு ட்ரேட்மார்க்கோட மேஜர் ரோல். அண்ட் டு அட்வர்டைஸ் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ உங்கள் ப்ராடக்டோ சர்வீஸையும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேட்மார்க் வந்து யூஸ்ஃபுல். This is the purpose and function of trademark: to identify the origin of the product or service, to distinguish the product service of the proprietor from those of others, to guarantee the quality of the product service, and to advertise the product services. So this is the major purpose and function of the trademark. Benefits of registration of trademark. So trademark எடுக்கிறதுக்கான benefits என்னென்ன? Registration is the prima facie evidence of proprietorship of the trademark. So registration ஆனதான் உங்களோட ப்ராடக்ட்டோ கம்பெனி பேருக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் லோகோ இருக்கும். ஸோ இட்ஸ் HTA. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர். ஸோ அந்த லோகோ அந்த டிசைன் அந்த HTAங்கிறது வந்து என்னோட ரெஜிஸ்டரில் இருக்கும். இட் கிவ்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு யூஸ் த ட்ரேட்மார்க் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் அண்ட் டு டேக் லீகல் ஆக்ஷன் இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு ட்ரேட்மார்க்கோ ரெஜிஸ்டர் பண்ண ப்ராடக்ட்டோ கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு இது மிஸ்யூஸ் யாரோ பண்ணாங்கன்னா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஹெல்ப் வந்துட்டு இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும். த ரெஜிஸ்டர் ப்ரொப்ரைட்டர் மே அசைன் ஆர் லைசன்ஸ் த ட்ரேட்மார்க் as any other ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ட்ரேட்மார்க் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அந்த இப்போ ஒரு லேண்டோ உங்களுக்கு இருக்குது, அதை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லை யாரோ உள்ள நுழைச்சிட்டாங்கன்னா அந்த ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரேட்மார்க் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி மாறிடும். இந்த ரெஜிஸ்டர்ட் ப்ரொப்ரைட்டர் கேன் என்ஜாய் த குட்வில். ஸோ உங்களோட குட்வில் வந்துட்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். த ரெஜிஸ்டர்ட் ப்ரொப்ரைட்டர் கேன் என்ஜாய் த குட்வில் associated with the registered trademark forever if the mark is renewed from time to time. So registered proprietor வந்து பார்த்தீங்கன்னா so he can enjoy the trademark benefits as a goodwill mark and he has to renew it time to time. So that is the advantage of trademark. Okay, registering the trademark in India. First we are going to see how we are going to register your trademark in India. In case you want to register and protect a trademark within the territory of India, you must register it with the Registrar of Trademarks in Indian Trademark Registry. So first வந்து நீங்கள் வந்துட்டு you may register with the Registrar of Trademarks in Indian Trademark Registry. The Controller General of Patents, Designs and Trademark is the Registrar of Trademarks. So trademark ரெஜிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் the Controller General of Patents, டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கிண்டியில் இருக்கும். அவங்க தான் வந்து இந்த ட்ரேட்மார்க்கோட இது. த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஓவர் ட்ரேட்மார்க் கேனாட் பி ரெஜிஸ்டர் வித் த ரெஜிஸ்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ யார் இதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கிறதும் கிளியராக வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்லைட் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்க கீழே இந்த கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் பேஷன்ஸ், டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ். ஸோ CGPDTM ஒரு இது வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ், டிசைன்ஸ், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், NNEPM. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். பேட்டன்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி அதுக்கான பேட்டன் வாங்குறது. டிசைனுங்கிறது நம்ம டிசைன் பண்ண ப்ராடக்ட்டுக்கான டிசைன் செட்டப் வாங்குறது. ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் இஸ் த ரெக்குயர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இட்ஸ் TMR. அதுக்கான ஆஃபீஸ் அகமதாபாத், டெல்லி, மும்பை, சென்னை அண்ட் கொல்கட்டா. ஸோ இந்த மாதிரி 5 இடத்துல வந்து இந்த ஆஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி கீழே. லீகல் செட்டப்.
The trademark registry was established under the Trademark Act 1940. At present, it functions under the Trademark Act 1999 and the Trademark Rules 2002. This came into force on 15 September 2003, replacing the Trade and Merchandise Marks Act 1958 and Trade and Merchandise Marks Rules 1959. The Trademarks Amendment Act has been passed and published in the Official Gazette of the Government of India. The Trademarks Rules 2002 has been amended from time to time and it is been replaced with the Trademark Rules 2070. So, the Trademark Registryங்கிறது வந்துட்டு 1940 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1919 ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் வந்திருக்கு. ஸோ அப்புறம் ட்ரேட்மார்க் அமெண்ட்மெண்ட் 2010 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் பீன் ரிப்ளேஸ் ட்ரேட்மார்க் 2017 லேட்டஸ்ட்டாக வந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான லீகல் செட்டப். டெக்னிக்கல் செட்டப் ஆஃப் த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி. All functions are performed of the web-based trademark system which is called as TMS. The central server of TMR is at Intellectual Property Office IPO building in Delhi and backup server is at IPO Mumbai. All branches of the TMR are connected with the central server through a virtual private network which is a VPN. All the actions done by the office staff through the TMS is recorded in the central server on real time basis. ஸோ டெக்னிக்கல் செட்டப்னா ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு டிஎம்எஸ் மூலமாக நடக்குது. இதுக்கான கண்ட்ரோல் எல்லாமே டெல்லியில் இருக்குது அண்ட் பேக்கப் சர்வர் ஐபிஓ மும்பை. ஆல் பிரான்ச் ஆஃப் டிஎம்ஆர் ஆர் கனெக்டட் வித் த சென்ட்ரல் சர்வர் த்ரூ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அண்ட் ஆல் த ஆக்ஷன் டன் பை த ஆஃபீஸர் த்ரூ த டிஎம்எஸ் in the central server on real time basis. Steps for registration of trademark in India. Select a good trademark. Apply for registration on appropriate form with appropriate fee. Classify your goods and services and specify them properly. Apply before appropriate office of the trademark registry and respond to the office query notices properly and on time. So let me repeat the steps for registration. Select a good trademark. Apply for registration on appropriate form with appropriate fee. Classify your goods and services and specify them properly. Apply before appropriate office of the trademarks registry and respond to office queries notices properly and on time. Selecting a good trademark. How to select a good trademark? Go for a trademark which is easy to speak and spell in case of trademark, appealing and easy to remember or recollect, invented or coined word, unique monogram, logo or a geometrical device. Go for a trademark which is easy to speak and spell, appealing and easy to remember or recollect, invented or coined word, unique monogram, logo or a geometrical device. Don't go for a trademark which is not capable of distinguishing goods or services from those of others, like 1-2-digit letters and numerals, common surnames, names, words or pictures of the product concerned, etc., which refers to character or quality of goods or service concerned, which indicate geographical origin, which are common to trade. A deceptive, scandalous or offensive matter or a matter prohibited by law to be used as a trademark. A mark which is similar to an already existing trademark. So go for a trademark which is easy to speak and spell, appealing and easy to remember or recollect, invented or coined word, unique monogram, logo or a geometrical device. So these are the way that you should select your good trademark. Operated form and fee. At present there are many forms prescribed for filing new application depending on the nature, such as form TMA, TMO, TMR, TMP, etc. Fee ordinarily will be rupees 4,500 per class. In the proposed revised rule, there will be only one form of all types of application for registration of trademarks. Reference, you can go for www.ipiindia.nic.in. So this is the forms that you people for. So normally fee will be rupees 4,500 per class. Classification of goods and services. For the purpose of registration of trademarks, the registrar classifies goods and services in accordance with the international classification of goods and services. So goods are classified in classes from 1 to 34 and services are classified in classes from 35 to 45.
So the classification of goods published officially which is www.wapo.int. So if you go there and you can see goods and services எப்படி classification பண்ணி எப்படி update பண்ணியிருக்காங்கிறது you people can verify in that. Appropriate office of the TMR, so trademark registrar. Every application for registration of trademark is filed in the office of trademark registry within whose territorial limits the principal place of business in India of the application is situated, provided that where the applicant does not carry on business in India, the application shall be filed in the office of trademark registry within whose territorial limit the place mentioned in the address for service in India as disclosed in the application is situated. The application can also be filed online, but the appropriate office is still to be selected. So the trademark application has been filed in the office of the trademark registry within whose territorial limits the principal place of business in India of the applicant is situated, provided that where the applicant does not carry on business in India, the application shall be filed in the office of the trademark registry within whose territorial limits the place mentioned the address for service in India and the application is situated. Online filing of trademark application. Any person having class 3 digital signature from Code Solution, TCS, SafeScript and eMudra may file trademark application and pay the fee through comprehensive e-filing services for trademarks, a gateway available on the office of website. Facility for online filing of more TM forms for online submission of reply report is also available. Steps involved in registration process. So first step is receipt of applications, data entry and digitization at the concerned branch offices. Step 2, examination of applications, approval by supervisors, release of ERs. So centrally at TMR Mumbai. In case there is no objection, subjection waived, publication in the trademark journal. No opposition desired in the favor of applicant, application proceeds to the registration. In case of objection, response by applicant, consideration of response centralized. So objections not waived after response, showcase hearing at branch office. So in case of opposition proceeding at branch office. Objections not waived, application refused. So opposition allowed, application refused, appeal may be made before IPAB. Protecting the registration by taking action of infringement of the trademark. So civil suit may be instituted in a court inferior to the district court. Second point, jurisdiction of the court where the plaintiff carries on business. Relief, injunction, damages or account of profit, delivery of the infringing goods and marks for destruction. Protecting the registration by taking action in case of infringement trademark. Criminal proceedings. Infringement of trademark may be an offence under section 103, 104, 105 of the Trademarks Act. An offence cognizable. Search and seizure of infringing goods. Punishment to infringer. So these are the example of trademark images. So this is example for Coca-Cola, trademark for the name and shape of the bottle. This is a photo of Nike. So it's a trademark for the logo. So no one can copy this logo, this size, this dimension will be the standard point for the Nike. This is for McDonald's, trademark for the slogan. McDonald's has a slogan called I am loving it. So which is been trademarked and is been maintained by the McDonald's team. Okay. Then it's a trademark for color where the product name is orange and it's a trademark and the color is recorded as a trademark. Registering the trademark abroad through Madrid system. The Madrid system provides one single procedure for the registration of trademarks in several territories.
It is governed by two treaties. One is the Madrid Agreement concerning the international registration of marks, briefly known as the Madrid Agreement, and the protocol relating to the Madrid, briefly known as the Madrid Protocol. These treaties are administered by the International Bureau of the World Intellectual Property (WPO) in Geneva. India's accession to the Madrid Protocol on 8th April 2013. The Honorable Minister of Commerce and Industry, the Government of India, deposited the instrument of accession to the Madrid Protocol with the Director General of the WIPO. And accordingly, the provisions of the international registration under the Madrid Protocol came into effect in India since July 8th of 2013. Who can file application for international registration? Any person who is a citizen of or is domiciled in or as a real and effective industrial or commercial establishment in a country which is a member of Madrid Protocol, and who has got a registration of a trademark or who has filed an application for registration in that country can make application for international registration of trademarks under the Madrid Protocol. The application for international registration is made by the same person for the same trademark in respect of goods are covered in the domestic application or registration. India is an office of origin. A person who is a citizen of India or domiciled in India or who has a real and effective industrial or commercial establishment in India and who has got a registration of trademark or whose application for registration of trademark is pending in Indian office may make application for international registration of his trademark. Application may be filed only through the gateway for online filing of international application made available at the official website. The trademark registry verifies as to eligibility of the applicant and contents of the international application vice versa basic registration application. When the international application is not proper, the TMR sends a deficiency letter to the email of applicant. The applicant shall prepare a reply to the deficiency letter and upload it with supporting documents, if any, through the gateway. When the international application is proper, the TMR certifies and transmits as application to the International Bureau of WIPO. The fee for international application and the individual fee complementary fee for the designated wherever applicable is to be paid directly to the International Bureau of WIPO in Swiss francs. The IB of WIPO explains such applications for formality. In case any irregularity is found, the IB communicates such irregularity to the TMR as well as to the applicant. The TMR also sends the irregularities to the applicant by email. The applicant has to rectify irregularities and prepare a reply to the irregularity letter and upload it with supporting document, if any, through the gateway. The TMR sends response to irregularities to the International Bureau of WIPO. If the international application is found to be proper by the IB of the WIPO, it is registered with the IB, published in the WIPO Gazette and transmitted to the offices of the designated contracting parties. In case of international applications, designating India is published as registered by the WIPO and the same is notified to India. The particulars of international application recorded in the TMR database by giving a national number to it as IRDI, equating the date of international IRDI with the date of application for a national application. The IRDI is examined as a national application as per provisions of the Trademark Act and rules. In case of any objection, a provisional refusal is communicated to WIPO. WIPO communicates the provisional refusal applicant to the international application. So this is the website, so which is under the control. So Control General of Patent Design, Government of India. So what are the trademark requirement is required, you can update in this website. You can go through and you can update this website. So this is where you have to sign it and you have to use a password. So this is for online filing of the trademark is the website. This is the area where you have to enter the applicant details and all the forms and everything you have to. This is a payment forms for you people have to update on the payment. So the forms are for payment process and any irregularity, any examination report. So guidelines for function is displayed in
www.ipindia.nic.in. Okay, so I'll share you the soft copy for filling the trademark registration, which you people have to do the same.